ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் பெரிய ஆப்பா அடிக்கிறதுக்குனே, அதாவது ஒன்றும் இல்லைங்க, இந்த பிரகாஷ் வந்து வெளியே வந்துட்டாங்க. நம்ம சக்திக்கு ஆப்பா அடிக்கிறதுக்குனே வெளியே வருவானாட்டுக்கு. இவனை வார்னிங் பண்ணி போலீஸ் வெளியே விட்டா இவன் மறுபடியும் திருந்தவே மாட்டேங்கிறாங்க. எப்படா நீ வெளியே வர அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் சக்தி வந்துட்டு இருக்காங்க. சக்தியும் நம்ம வேலனும் வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த பிரகாஷை பார்த்துட்டு டே பிரகாஷ், அடிக்கிற மாதிரியே வந்தியாப்பா, 4 அடி அடிக்க வேண்டியது தானப்பா, உண்மைலாம் தெரிஞ்சுன்னா அடி இல்லைப்பா, நீ கொன்னே போட்டுருவேங்கிறது நமக்கு தெரியும்ப்பா, ஆனால் அந்த பிரகாஷ்க்கும் தெரியும். இருந்தாலும் சக்தி வந்து இன்னும் உண்மையை சொல்ல, இதை வந்து நம்ம பிளாக்மெயிலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கத்து மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு. நீ இன்னும் திறந்தல, நீ இன்னும் பைத்தியக்காரனாவே இருக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் கால் பண்ணாரு. யாருக்கு? வாத்தியாருக்கு கால் பண்ண. செல்வி இருந்துட்டு பார்த்துட்டு யாருப்பா பிரகாஷான்னு சொல்லி கேட்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம செல்வி மறைஞ்சிருந்து பார்க்கறது தெரியாமலே நம்ம வாத்தியார் பேசிட்டு இருக்காரு. என்னடா நீ மறுபடியும் திறந்தலையாடா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சிக்கல் சேவபதி திடீர்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. என்னன்னு பார்க்குறீங்களா? அதாவது அவங்க வைஃப் ஊசி பட்டாசை கூப்பிட்டு திடீர்னு வா கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. எதுக்குன்னு பார்த்தா, கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து திடீர்னு பார்த்தா இந்த ஸ்கூலில் நீ எடுத்து நடத்தமாட்டாரு. என்னடா அது, இவன் நல்லவனா கெட்டவனா, திடீர்னு இப்படி நல்லவனா மாறினதுக்கு என்ன ஒரு ரீசனாக இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து சக்தி பிரச்சனை பண்ணக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக சக்தியை ஃபுல்லாக வந்துட்டு கவனம் எல்லாம் ஸ்கூல்லே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ வந்து ஸ்கூலில் எடுத்து நடத்துமான்னு சொல்லிட்டாங்க. என்னடா அது, நம்ம மாமனார் அந்த வார்த்தையை சொல்லிட்டாருன்னு அவங்க கொஞ்சம் ஃபீல் ஆகாதீங்க, அந்தளவுக்கு நல்லவெல்லாம் இல்லைம்மா இவர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இவர் அரசியல்வாதி வாழ்க்கைக்குள்ளே குதிக்கிறதுக்காக அந்த பேருக்காக உன்னை யூஸ் பண்ணிக்கிறாருப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்